அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்வினையாற்றி உள்ளனர். திமுகவின் இளைஞரணி செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புகளை கவனித்து வரும் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற குரல் திமுகவில் தொடர்ந்து ஒலித்த வண்ணம் உள்ளது. கடந்த மாதம் தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது கோரிக்கை வலுத்திருக்கிறது, ஆனால் பழுக்கவில்லை என பதிலளித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்தில்லை. ஆனால் திமுக அமைச்சர்களோ உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து ஆங்காங்கே பொது மேடைகளில் பேசி வந்தனர். எனவே கடந்த மாதம் முதலமைச்சர் அமெரிக்கா செல்லும் முன்பு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என தகவல் வெளியானது. ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது என கூறிய முதலமைச்சர் வெயிட் அண்ட் சீ என அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். சார், இங்கே அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்று தான் மாறாதது. சார், வெயிட் அண்ட் சீ. அமெரிக்காவில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாயகம் திரும்பியதும் துணை முதலமைச்சர் தொடர்பான தகவல்கள் மீண்டும் பேசுபொருளாயின. இந்நிலையில் கோரிக்கை பழுக்கவில்லை என கூறிய அதே கொளத்தூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று முதலமைச்சர் அப்டேட் கொடுத்துள்ளார். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த பதிலால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி விரைவில் கிட்டும் என்ற யூகம் வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதை பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். மகனுக்கு முடிச்சுட்டு நடத்துறது இதுக்கு ஸ்லோவாக ஒரே நாளில் ஒரே நாளில் இந்த விஷயம் இருக்குல்ல, அதுக்கு கசி விட்டு அதுக்கு ஒரு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. அது ஒரு விஷயம். 2024 அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. திரு உதயநிதி இன்னைக்கு ஒரு முடி சுடுறத அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்தப்படணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வெளியே வேறு எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. அதேபோன்று திமுகவில் மூத்த தலைவர்கள் பலர் உள்ள நிலையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள், அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல. சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பது உதயநிதி. எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவதை விமர்சித்திருந்தார். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தை விசிக ஏற்கவில்லை என்று அக்கட்சியின் மற்றொரு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விளக்கம் அளித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. கோரிக்கை பழுக்கவில்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் உண்டு, ஏமாற்றம் இல்லை என உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் ஒற்றை வரிகளில் பதிலளித்து வருகிறார். எதிர்க்கட்சிகளோ தொடர்ந்து விமர்சன கணைகளை வீசி வருகின்றனர். இந்நிலையில் திமுகவினரின் எதிர்பார்ப்புகள் எப்பொழுது நிறைவேறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.